தா. வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக நீதிபதி கே. சந்துரு அவர்களுடைய தனிநபர் விசாரணை குழு கடந்த வாரம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையில் என்னவென்றால், பள்ளிகளில் ஜாதிய ரீதியான பிரச்சனைகளை களைவதற்காக சந்துரு அவர்கள் தலைமையிலே தனிநபர் குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய அறிக்கையானது கடந்த வாரம் தமிழக முதல்வரிடம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் முழுக்க இந்து மத துவேஷங்களை மட்டுமே, இந்து மதத்தை அடையாளங்களை அப்புறப்படுத்துவதிலே முழு சிந்தனையும் இருப்பதாக தெரிகிறது. இந்துக்கள் இந்து மாணவர்கள் திலகமிடுவதையும், சந்தனம் குங்குமம் விபூதி அணிவதையும், அவர்கள் கையில் கயிறு கட்டுவதையும் களைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்துக்களினுடைய அடையாளங்களை களைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீதிபதி சந்துரு அவர்கள் எதற்காக ஒரு இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ சிலுவை அணியக்கூடாது, ஹிஜாப் அணியக்கூடாது, புர்கா போட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற வாசகங்களை ஏன் பொறிக்கப்படவில்லை? இது முழுக்க இந்து விரோத அறிக்கையாக நாங்கள் கருதுகின்றோம். ஜாதிய ரீதியான பிரச்சனைகளை மாணவர்கள் மத்தியிலே ஜாதி பிரச்சனை வரக்கூடாது என்றால் உளவியல் ரீதியாக அவர்களுக்கு வகுப்பு எடுக்க விட வேண்டும். உளவியல் ரீதியாக அவர்களுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டுமே தவிர, அது விடுத்துவிட்டு சந்தனம் படக்கூடாது, பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதிகளே பெரும்பான்மையான ஆசிரியர்களை நியமிக்க கூடாது என்று சொல்லுவதே ஜாதிய பிரச்சனைகளை, ஜாதிய வகுப்புகளை பிரித்து ஆளும் சூழ்ச்சியை செய்கிறார்கள் என்ற சந்தேகம் அளிக்கிறது. இதற்குனால்தான் ஜாதி பிரச்சனை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த அறிக்கையை ஏற்கக்கூடாது, பள்ளி கல்வித்துறையிலே இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று இந்து மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் இன்று கோரிக்கை மனுவானது சமர்ப்பிக்கின்றோம். அதன் வாயிலாக இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரின் வழியாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனு சமர்ப்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.